அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். காவல்துறைனா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சென்னை கமிஷனர் அருணை பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தற்போது புகழ்ந்திருக்காரு. இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பிறகு சென்னையுடைய புதிய கமிஷனராக பதவி அமர்த்தப்பட்டவர் தான் பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ். இவர் பதவியேற்ற அன்னைக்கு கொடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பு மட்டும்தான் இப்போ வரைக்கும் அவர் கொடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பாகவே இருக்கு. அன்னிலிருந்து இப்போ வரைக்கும் சென்னையில தீயா அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு அரசியல்வாதிகளுமே இவரை புகழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத உணர்ந்து அவங்களுடைய தனிப்பட்ட முறை பாதுகாப்புக்கும் சரி, அவங்களுடைய பிரச்சார பாதுகாப்புக்கும் சரி, எல்லா இடங்கள்லையுமே காவலர்களை அதிகமாக போடுறதுலேருந்து இவரே நேரடியாக கள ஆய்வு செய்கிற வரைக்குமே பல விஷயங்கள் அருண் ஐபிஎஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி அருண் ஐபிஎஸ் செய்யக்கூடிய பல விஷயங்களை பார்த்து நான் மெய் சிலிர்த்து போகிறேன் அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சொல்லியிருக்காரு. எப்பவுமே காவலர்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராக சீமான் இருந்தாலும் ஒரு நல்ல வேலை செய்கிறவங்களை நிச்சயமாக நான் புகழ்ந்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சீமான் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் அருண் ஐபிஎஸ்க்கு நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு காவலர் அப்படின்றவர் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மட்டும் நல்லது பண்ணாமல் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே நல்லது பண்ணணும். அப்போ தான் ஒரு நடுத்தரமான அதிகாரியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சீமான். இந்த வகையில் அருண் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா சைலேந்திர பாபு இருந்தபோது இருந்த காவல்துறை மாதிரி இல்லாமல் அருண் ஐபிஎஸ் வந்த பிறகு பல விஷயங்கள் ரொம்பவே சீராக நடந்துட்டு இருக்கு அப்படின்னும், பரமக்குடியிலிருந்து நான் சென்னை வந்தபோது எனக்கு பார்த்தீங்கன்னா காவலர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வெளியும் வீட்டுக்கு வெளியும் நின்னதெல்லாம் என்னால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையுமே காவலர்கள் நோட் பண்ணி இனிமே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல தீவிரம் காட்டுறது என்ன மெய் சிலிர்க்க வைக்குது அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சீமானுடைய பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்பு இருந்ததை விட காவலர்கள் அதிகமாக வர்றதையும் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னும், இது விஷயமாக அருணை பேச நானே நேரில் சென்று நன்றி சொல்றது கூட தயாராக இருங்க, எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நிச்சயமாக நான் போய் சந்திப்பேன் அப்படின்றது தான் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சென்னையுடைய புதிய கமிஷனரான அருண் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.